வெல்கம் டு செந்தில்ஸ் கிச்சன். எனக்கு செந்தில்ஸ் கிச்சன் சேனலில் பாரம்பரியமான பொரி விலங்கா உருண்டை ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செந்தில்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த புரோட்டீன் நிறைந்த பொரி விலங்கா உருண்டைக்கு பொரி விலங்காய் உருண்டை அப்படின்னும் கெட்டி உருண்டைன்னும் நிறைய பேர்கள் உண்டு. இதில் புரோட்டீன் நிறைய இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸை நம்ம செஞ்சு கொடுக்கணுன்னா இதை செஞ்சு கொடுக்கலாம். இந்த பொரி விலங்கா உருண்டை வந்து பெண்களுக்கு வந்து சீர்வரிசையாக கல்யாணத்துக்கு அப்போ கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது லாங் ட்ராவல் பண்ணும்போது வந்து கொண்டு போவாங்க. ஏன்னா அதனோட ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப அதிகமாக இருக்கும். 1 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாது. இன்றைக்கி இருக்கிற யங் ஜென்ரேஷனுக்கு இப்படி ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெசிபி இருக்கிறதே தெரியாது. அதனால் வெறும் பீஸா பர்கர் இதை மட்டும் வாங்கி கொடுக்காம வீட்லேயே இந்த மாதிரி ஆரோக்கியமான ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெசிபியும் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இந்த பொருள் விலங்கா உருண்டை செய்கிறதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு அரிசியும் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசியோட அளவு வந்து மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 400 கிராம், பாசிப்பருப்போட அளவு பார்த்தீங்கன்னா 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் நம்ம டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அதில் டஸ்ட்டு எல்லாம் இருக்கும். அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் காய போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் ஊற வைக்கக்கூடாது. ஜஸ்ட் நம்ம டஸ்ட்டு நீக்கிறதுக்காக மட்டும்தான் அலசி எடுத்துக்கிறோம். அலசி போட்டு காய போட்டு வச்சுக்கிறோம். 1 கப் அளவு அரிசி எடுத்துருக்கோம். அதே கப் அளவில் நம்ம வந்து வேர்க்கடலை எடுத்துக்கணும். இந்த வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டில் 250 கிராம். அதுக்கப்புறமா அரிசி அளந்து அதே கப்பில் வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு அளவு. இது வந்து மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 400 கிராம். இதோட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். இந்த பொட்டுக்கடலோட மெஷர்மெண்ட் அளவு பார்த்தீங்கன்னா 50 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலையை பச்சையாக அப்படியே சேர்க்கக்கூடாது. அதை வந்து வறுத்து தான் சேர்க்கணும். அதுக்காக நம்ம வேர்க்கடலையில் ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வந்து தோல் உரிகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். வறுக்கும் போது லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. அப்போ தான் வந்து வேர்க்கடலை தீஞ்சு போகாமல் இருக்கும். இந்த வேர்க்கடலையை ஆற வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம மெஷர்மெண்ட்டில் 200 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருந்தோம். அதை வந்து நல்லா அலசி கழுவி காய போட்டு வச்சுருந்தோம். இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுங்க. ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. பச்சையாக நம்ம ஏன் சேர்க்கலாம் அப்படின்னா பச்சையாக சேர்த்துனா பச்சை வாடை வரும். அதுக்காக தான் பாசிப்பருப்பு பச்சையாக சேர்க்கல. இந்த மாதிரி நான் வறுத்து சேர்த்தும் போனால் இப்போ அந்த பச்சை வாடை வராது. அதனால் நல்லாயிருக்கும் சாப்பிடவும். அதனால் ஒரு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஆற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம அலசி வச்சுருந்த அரிசியை நல்லா காய போட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதை இப்போ அதே கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா பொரி மாதிரி பொரிஞ்சு வரும். அது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுங்க. ரொம்ப தீஞ்சிடக்கூடாது, கருப்பாகிடக்கூடாது, கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஸ்டேஜில் வச்சுட்டு வந்த உடனே நம்ம அடுப்பு அணைச்சிட்டு இதையும் ஆற போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே கடாயில் பொட்டுக்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஒரு சிலர் பொரி கடலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அதாவது 50 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தோம். இதையும் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இது பச்சையாக சேர்க்கலாம். ஆனால் வந்து லாங் ஷெல்ஃப் லைஃப் வரணும் அப்படின்றதுக்காக நமக்கு லைட்டாக சூடு பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச அரிசியும் பாசிப்பருப்பையும் ஆற வச்சு நல்லா எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா கடாயில் நம்ம வந்து வெல்லத்தை பொடிசு பண்ணி போட்டு வச்சுக்கலாம். அதோட தேவையான அளவு தண்ணி, அதை வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுட்டு அதை நல்லா கொதிக்க விடலாம். வெல்லம் கரைஞ்சி கொதித்து வரும்போது இந்த மாதிரி ஸ்டேஜ் கொதித்து வரும்போது நல்லா இதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் நமக்கு செடிமெண்ட் ஆகிருக்கும். அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் வந்து டஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாகு காய்ச்சறது நல்லதாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொதி வந்த பிறகு வெல்லம் கரைஞ்ச பிறகு நம்ம வந்து ஒரு ஃபில்டர் போட்டு இந்த வெல்லத்தை பாகை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஃபில்டர் பண்ண அந்த வெள்ளை தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இது பாகுத்தன்மை வர வரைக்கும் டைம் எடுக்கும். அதனால் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த டைமில் நம்ம வந்து ஆறின அரிசியும் பாசிப்பருப்பையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து வச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துக்கலாம். முதல்ல அரைச்சி வச்ச அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா அதோட அரைச்சி வச்ச அந்த பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்த பிறகு அதோட நம்ம வறுத்து தோல் உரித்து வச்சுருக்கிற வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக உப்பு
லைட்டாக சேர்த்துக்கலாம். ஸ்வீட் வந்து அப்போ தான் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். இதோட ஒரு 3 ஏலக்காவும் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு சுக்கையும் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஏலக்காய் சுக்கு தூளை ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இந்த உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சமாக அரிசி மாவையும் பாசிப்பருப்பு மாவையும் கலந்து ஒரு சின்ன கப்பில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம போட்டு பொரி உருளைக்கிழங்கு உருண்டை மேலே வந்து கோட்டிங் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இப்போ வந்து நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம். அந்த வெள்ளைப்பாக அடிக்கடி கலர் விட்டுட்டே இருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம பாகு பதத்தை செக் பண்ணிக்கலாம். நம்ம பாகு பதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்தால் போதும். நிறைய பேர் வந்து தக்காளி பதம் வரைக்கும் விட்டுடுவாங்க. அந்த மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஹார்டாக இருக்கும். நம்ம பழைய காலத்துலலாம் அப்படி தான் செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தால் சாப்பிட நம்மளால முடியாது. அதனால் ஒரு கம்பி பதம் வரும்போதே நம்ம அடுப்பை அணைச்சிட்டு இந்த பாகை வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி பதம் வர வரைக்கும் விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப சுற்றி வச்சு தான் உடைக்கணும். இல்லை கல்லை வச்சு தான் உடைக்கணும். அந்த காலத்தில் அப்படி தான் செய்வாங்க. அதனால தான் அதுக்கு கெட்டி உருண்டைன்னு பேர். பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளைப்பாக்கு வந்து அடுப்பு மேலேயே வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா அடிக்கடிக்கு நம்ம ரீஹீட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் அடுப்பு மேலேயே வச்சுட்டு கொஞ்சமாக எடுத்து இந்த வெள்ளைப்பாகை அந்த மாவோடு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். டைரெக்டாக நம்ம சூடாக பிசைகிறதுனால கையால் பிசைய முடியாது. அதனால் கொஞ்சம் ஸ்பூனை போட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சூடு பொறுக்கிறாப்புல இருக்கும்போது வெது வெதுப்பாக இருக்கும்போது நம்ம கையால் எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். லார்ஜ் குவான்டிட்டியில் செய்யும்போது இந்த வெள்ளைப்பாக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக கட்டிப்பட்டுடும். அந்த டைமில் மறுபடியும் நம்ம லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் வெல்லம் கட்டி ஆகிடுச்சு கலக்க முடியல அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம மறுபடியும் ஹீட் பண்ணி லைட்டாக தண்ணி போட்டு கலந்துட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வெள்ளைப்பாக்கு வந்து ஒரு கம்பி பதம் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து கொஞ்சமாவது நமக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இல்லைனா ரொம்ப ஹார்டாகிடும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கடிக்கவே. இந்த காலத்து ஜென்ரேஷன்லாம் அதை வந்து விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி உருண்டையை வந்து நல்லா அழுத்தி பிடிங்க. இதை வந்து உளுந்து பிடிச்ச பிறகு அதை வந்து நம்ம இந்த ஏற்கனவே கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த அரிசி மாவும் பாசிப்பருப்பு மாவும் கலந்து அதோட கோட்டிங் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பிடிச்சி வச்சு எடுத்துக்கணும். நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு சைஸில் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த எனர்ஜி லட்டு. இது ரொம்ப ப்ரோட்டீனும் அயனும் கலந்து இருக்குது. ஏன்னா பாசிப்பருப்பு, வேர்க்கடலை, வெல்லம் எல்லாமே சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக உங்களுக்கு தேவையான ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்குங்க. அந்த காலத்துலலாம் 2, 3 கையை வச்சு பெரிய அளவுக்கு பிடிச்சி எடுப்பாங்க. ஒரு சீர்வரிசை தட்டுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உருண்டை இருக்கும். ஒரு தட்டுக்கே ஒரு உருண்டை இருக்கும். அந்த அளவுக்கு பிடிச்சி வைப்பாங்க. அதை வந்து சுத்தியில் உடச்சி தான் எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுப்பாங்க. இப்போ மாடர்னாக செய்யும்போது இதோட நிறைய இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் பாசிப்பருப்புக்கு பதிலாக பச்சை பயிரும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தேங்காயை வந்து சில்லு சில்லாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து நெய்யில் வறுத்துட்டு இதோட நம்ம சேர்த்தும் பிடிக்கலாம். நல்லாயிருக்கும் சாப்பிட. ஆனால் தேங்காய் வந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் தான் நல்லாயிருக்கும். லாங் ஷெல்ஃப் லைஃப் வந்து வராது. அதனால் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் வச்சுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காயெல்லாம் ஆட் பண்ணோன்னா ரொம்ப நாளைக்கு வராது. அதனால் வந்து இன்றைக்கி வந்து நான் வீடியோவில் தேங்காய் ஆட் பண்ணாமல் செஞ்சுருக்கேன். ஆனால் தேங்காய் நெய்யில் வறுத்து செஞ்சிங்கன்னா அதுவும் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட் அளவு பர்ஃபெக்டாக வீட்டில் ட்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட அவுட்புட் எப்படி வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.